நாங்கள் எதிரும் முதிருமாக இருந்தபோதே என்எல்சியினுடைய வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கும் அவர்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்புக்கும் போராட்ட களத்திற்கு உங்கள் தொண்டர்களை அனுப்பி வையுங்கள் என்று நான் கேப்டன் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன். அப்போது நான் கேப்டன் அவர்களையும் தேமுதிகவும் கடுமையாக விமர்சனம் செய்த காலம். விமர்சனத்தை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற பண்ருட்டியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் சிவகோவிந்த் அவர்களையும் அவரோடு பல்லாயிரக்கணக்கான தேமுதிகவின் தொண்டர்களையும் அனுப்பி என்னுடைய தலைமையில் என்எல்சியினுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த மக்களின் உணர்வுகளுக்கும் விவசாயிகளின் உணர்வுகளுக்கும் தொழிலாளர்களின் உணர்வுகளுக்கும் 13,000 தொழிலாளருடைய நிரந்தர உரிமைக்கும் என்னோடு தோள் கொடுத்து துணைகின்றவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அவருடைய கட்சியும். அதே அடிப்படையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தமிழ் சமூகத்தின் உரிமை போராட்டத்தை நான் முன்னெடுக்கின்ற போது அருமை நண்பர் சுதீஷ் அவர்களும் அந்நியார் அவர்களும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களையும் இன்றைக்கும் அனுப்பி வைத்து ஆதரவு நீட்டி வருகிறார். அந்த வகையில் ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மனிதனை நாம் இழந்தாலும் அவருடைய புகழும் அவர் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பும் மாற்று அரசியல் கட்சிகளுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களை விட மதிக்கின்ற மாண்புக்கும் என்றைக்கும் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய இடம் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து அவரை இழந்து வாழும் லட்சோப தொண்டர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.